அப் டவுன் ஹாக்கியான் மீ ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கேன். இந்த ஹாக்கியான் மீ ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா 1998ல் ஸ்டால்ஸாக திறந்துருக்காங்க. 1990ஸ்ல சின்ன சின்ன ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். மலேசியாவில் முன்ன காலத்தில் இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி ஸ்டால்ஸ்லாம் வந்து இந்த ஹாக்கியான் மீ, கிளே பாட் சிக்கன் ரைஸ் இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் அண்ட் ஆல்சோ மக்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சாப்பாடு கூட. இவங்களோட ஹாக்கியான் மீ எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே அளவுக்கு இவங்களோட சம்பாலும் ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட ஹாக்கியான் மீல அந்த சம்பளை போட்டு சாப்பிடும்போது அப்படி ஒரு சூப்பர். நான் ஹாக்கியான் மீ தான் ஆர்டர் பண்ண போகிறேன். ஹாக்கியான் மீஹுன் மீ, ஹாக்கியான் கொய்யோ, ஹாக்கியான் மீஹுன், ஹாக்கியான் ஈ மீ எல்லாமே வச்சுருக்காங்க. ஹாக்கியான் மீ இவங்களோட சிக்னேச்சர். 1 பேக்ஸ்க்கு 14 ringgit 90 cents, 14.90 காசு. ஸோ நான் ஒரு ஆள் சாப்பிட்ற ஹாக்கியான் மீ ஆர்டர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இவங்களோட சிக்கன் விங்ஸும் எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ சிக்கன் விங்ஸும் நான் ஆர்டர் பண்ண போகிறேன். சிக்கன் விங்ஸ் அண்ட் ஹாக்கியான் மீ ரெண்டுமே ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறமா நம்ம கூட வந்தவங்களாம் கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது நான் ஆர்டர் பண்ண ஹாக்கியான் மீ ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு வந்திருக்கு. 2 ஊடாம் அதை வந்து பொரிச்சு மேலே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் இந்த சம்பால். அதுக்கப்புறம் இந்த சம்பால் ரொம்ப ஸ்பெஷல். இந்த சம்பால் இந்த ஹாக்கியான் மீயோட வச்சு சாப்பிடும் போது தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் கீழே ஊறிச்சு. இந்த சம்பால் சாஸ் எடுத்து கொஞ்சமாக போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றேன். நல்ல ஒரு அரோமா இருக்கு. அந்த சாய் சாஸ் நல்லா அதில் மிக்ஸ் ஆகி அந்த மீயும் நல்லா வெந்து நல்ல ஒரு டேஸ்ட். இந்த சம்பால் சாஸ் வந்து ஒரு லைட்டான ஒரு உரப்பு இருக்கு. அதில் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கு. இதில் வெஜிடபிள் கேபேஜ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இந்த ப்ரான்ஸ் வந்து பொரிச்சிட்டு மேலே வச்சுருக்காங்க. இதோட ட்ரிங்க் சவர் ப்ளம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஐஸாக வந்திருக்கு. எங்களோட இன்னொரு ஃபேமஸான சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கன் விங்ஸ் நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கு. நல்லா சுட சுட ஜூஸியாக அந்த ஃப்ளேவர், இந்த லைட்டான ஒரு சால்ட்டி டேஸ்ட்ல நல்லா இருக்கு. இது இங்கே இன்னொரு ஃபேமஸான டிஷ். லாலா வந்து அவங்களோட ஒரு ஸ்பெஷலான சாஸில் குக் பண்ணி லைட்டாக ஸ்பைஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த சாய் சாஸ் போட்டு குக் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்றேன். இந்த லாலாவை கரெக்டான அளவுக்கு வேக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சாஸ் வந்து லைட்டான உரப்பு அண்ட் ஆல்சோ அந்த ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குது. திக்
திக்கான கிரேவியா இருக்கு. லாலாவுமே ரொம்ப நல்ல டேஸ்ட், நல்லா கிளீனா இருக்கு. இந்த மண்ணெல்லாம் இல்லாம நல்லா இருக்கு. இந்த எடுத்துட்டு இந்த லாலாவை எடுத்துட்டு இந்த சாஸோட சாப்பிட்டாதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பாவக்காய் சூப். பாவக்காவை இந்த மாதிரி மெல்லிசா வெட்டிட்டு சூப் செஞ்சு சாப்பிடுவாங்க. நார்மலா சைனீஸ் வந்து நிறைய பாவக்காய் சாப்பிடுவாங்க. அவங்க மெனுல பாவக்காய் ஒரு இன்றியமையாத பொருளா இருக்கு. இந்த சூப் எப்படி இருக்குன்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த பாவக்காய் சூப்ல லைட்டா அந்த ஒரு பிட்டர் டேஸ்ட் இருக்கு, லைட்டா கசக்குது. கிளியர் சூப் நல்லா இருக்கு. அந்த கசப்பு இருந்தாலும் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இது சாப்பிடும் போது அந்த பாவக்காவோட சாப்பிடணும். நல்லா இருக்கு. அப்டான் ஹொக்கியான் மீல சாப்பிட்ட ஹொக்கியான் மீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்ட அந்த சிக்கன் விங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது, உள்ளுக்கு வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டுனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடுனா அந்த லாலா. இந்த லாலா பார்த்தீங்கன்னா அந்த கிச்சாப் அண்ட் அந்த ஸ்பைசி சாஸில் மிக்ஸ் பண்ணி அது சரியான அளவில் வேக வச்சு அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் எங்கள் வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போகும். இந்த மாதிரி இன்னும் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ என்னோட சேனல் விஜி டேஸ்ட் அண்ட் ட்ராவல். எனக்கு உங்ககிட்டேருந்து நிறைய சப்போர்ட் வருது, நிறைய காமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறேன். அந்த வீடியோஸ்க்கும் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ். பாய்.